இந்த படத்துல இந்த கிளாமர் சாங் இருக்கு. இன்னமும் வந்து ஒரு கிளாமர் போர்ஷன் வந்து இண்டஸ்ட்ரியில போடுறது இல்லவே இல்லை. ஸோ இன்னமும் வந்து இந்த படத்துக்கு ஒரு கிளாமர் சாங் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? கிளாமர் சாங் பொண்ணுங்களை பத்தி நான் படமே பார்க்கல. ஏங்க கிளாமர் சாங் வச்சா என்ன? கிளாமர் சாங் பொண்ணுக்கு வந்து இன்னமும் ஒரு ஹீரோயின் பாட்டுக்கு இன்னமும் ஒரு கிளாமரான ஒரு தேவையா? கண்டிப்பாங்க. சினிமாங்கிறது வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியா, ஓகேங்களா? கதையை பொறுத்து, அந்த கேரக்டரை பொறுத்து. இப்போ நானும் ஒரு படம் எடுக்கிறேன், இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது ஒரு தயாரிப்பாளரா, ஒரு இயக்குனரா, யார் அவங்க தான் முடிவெடுக்கணும், கரெக்டா? ஸோ கிளாமர் வைக்கிறது தப்பு, ஃபைட் வைக்கிறது தப்பு, தம் அடிக்கிறது தப்புன்னா படமே எடுக்க முடியாது. எல்லாருமே சாமிக்கு போய் கோயிலுக்கு போய் சாமி யூடியூப்ல லேடி பேசுற ரைட் தானே? அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நீங்க பேசுறது வந்து சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கேன், பர்சனல் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். பர்சனலி டு நாட் டாக் அபவுட் எனிபடி, நோபடி ஹேஸ் த ரைட். பேசுறவங்களை நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். சினிமால கிளாமர் சாங் வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் புரியல. இதுவும் அதுவும் சம்பந்தமே இல்லை. மேடம், இந்த மாதிரி சின்ன படத்துக்கு நீங்க இந்த படத்துல வந்து நீங்க காரணமே அடுத்த பாட்டுல ஃபுல்லா நடிக்க பாருங்கன்னு சொல்றாங்க. பட் அது உண்மையா எப்படி மேடம்? மேடம், அதே மாதிரி இந்த படத்தை வந்து நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சம்பளத்தை பத்தி கவலைப்படாம? கண்டிப்பாங்க, நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் நடிக்காத படத்துக்கும் நீங்க எத்தனை பிரஸ் மீட். இந்த படத்துல நல்ல கதைக்காலம் இருக்குது. ஆனா நீங்க 2 பேர் இருக்கறனால தான் நாங்க ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து பாக்குறோம். சோனியாவும் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, அவங்க பிரதரோட கல்யாணம். ஸோ அவங்க சண்டிகர்ல வந்து அந்த வேலைகள்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டனால வர முடியல. ஸோ என்கிட்ட மெசேஜ் பண்ணி நேற்று சொன்னாங்க, அதனால தான் அவங்களும் வர முடியல. பட் கண்டிப்பா வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயின் ஒரு சில நடிகர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நாங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். அது என்ன டைட்டில் நாளைக்கு எங்களுக்கு கொடுத்தாலும், எங்கள் சம்பளம் எவ்வளோ ஏறினாலும் சரி, ஒரு சிலருக்கு அந்த பெயின் என்றைக்குமே தெரியும். அண்ட் நானும் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறனால கண்டிப்பாக ஐ வில் go out of my way to support them. தண்டுபாளையம் படம் பிரஸ் மீட்ல மேடம் பொண்ணு பிஸியா இருக்காங்களா? அவங்க என்ன விட பிஸி மேடம். தண்டுபாளையம் பாத்துக்கிறதே ஒரு பெரிய படம் பிரஸ் மீட்ல வந்து உங்களை திருமதின்னு சொன்னாங்க. திருமதின்னு சொன்ன உடனே நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ண, இல்ல நான் திருமதி கிடையாது செல்வின்னு சொன்னீங்க. இப்ப வந்து எல்லாருமே வந்து திருமதி செல்வி எல்லாம் மாத்தி மாத்தி வந்து மிஸ்டர் மிஸ்டர்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. திருப்பி வந்து திருமதி ஆவீங்களா? எப்ப படம் ஒன்னு ரிலீஸ் பண்ண போறேன், அத பத்தி பிரஸ் மீட் நடுவுல எஸ்ல வேற சொன்னீங்க. எஸ்ல தான் வரும் சொல்லிருக்காருன்னு வேற சொல்லிருக்கீங்க. எஸ்ல அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. சரி, நீங்க அப்டேட்லயே இருக்க மாட்டீங்களா? சரி சொல்லுங்க மேடம். நான் ஊர்ல தான் அப்டேட்ல இருக்கோம். மேம், இப்போ ரெகுலரா வந்து மறக்காம ஒரு விஷயம் சொல்லிடுறீங்க. ஃபாரின்ல வேலையா இருக்கேன், ஃபாரின்ல வேலையா இருக்கேன். அங்க எதுவும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இந்த இல்லைங்க, நான் இப்போ வந்து ஃபாரின் நிறைய எல்லாருமே போறது, வெக்கேஷன் போவோம். டிராவலிங்ன்றது ஒரு ஹாபி தான் இன்னைக்கு. ஏன்னா உலகத்தை சுத்தி பார்க்கணும் பிறந்ததுக்கு அப்படின்றது ஒரு ஆசை. நம்ம இத்தனை வருஷம் பண்ண முடியல. வேலையா போனேன்னு இல்லை, இப்போ நான் வந்து ஒரு ஷூட்டிங்காக போனேன், படப்பிடிப்புக்காக போனேன். ஒரு படமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் திரும்பி வந்திருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து நான் ஒஃபிஷியலான ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவேன். இங்கே சொல்லக்கூடாது இல்லையா? நம்ம வந்தது தண்டுபாளையம் படத்துக்காக. ஆனால் உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறனால ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணணும், என் மனசில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக ஷேர் பண்ணுறேன். செல்வி எப்போ திருமதி நீங்களும் நடிக்கிறீங்க, ஆயிட்டு மாறிட்டே இருக்கும். நீங்களும் நடிக்கிறீங்க, உங்க பொண்ணும் நடிக்காங்க. தெலுங்குல மொத்தம் நாகேஸ்வர ராவ், நாக சைதன்யா, நாகார்ஜுனா 3 தலைமுறை சேர்ந்து நடிச்சாங்க. அந்த மாதிரி இப்போ 3 தலைமுறை வாய்ப்பு இருக்கு. அவங்க இன்னும் என் பொண்ணு நடிக்கல. அவங்க இனிமே இல்லை, அவங்க ஜஸ்ட் ஒரு ப்ரமோஷன் சாங் தான் பண்ணாங்க. பிகாஸ் பார்த்திபன் சாரோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணனால அவர் அந்த சாங்ல நீ தமாஷா பண்ணினாரு. நானும் அவரோட படத்துல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ அதனால அது ஒரு இன்ட்ரோடக்ஷனாவே மாறிடுச்சு. தாத்தா பேத்தி அம்மா 3 சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்கா அவருக்கு? அது எனக்கு தெரியல. எனக்கு மார்க்கெட் இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. நான் சேர்ந்து நடிப்பேன். மேடம், வைரமுத்து சார் லேட்டஸ்ட் பண்ணிருந்தாரு தமிழ் இதுல இண்டஸ்ட்ரியில வந்து தமிழ் பேரை வைக்க மாட்டாங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்றாரு. கருத்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. இல்ல அவர் சொன்னதுக்கு யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. அவங்க எல்லாம் வைரமுத்து சார் தெரியாது. வைரமுத்து சார் எனக்கு தெரியாதுங்க. நான் பாக்குறதை யாரோ சொன்னாங்கங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது. அதை வந்து உங்ககிட்ட தான் நான் பேச முடியும்.
அவங்க கிட்ட போய் பேசணும்னு எனக்கு அவசியம் தமிழ் கிடையாது. பேர் வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி தமிழ் நடிகர்களை முதல்ல போட சொல்லுங்க படத்துல, அப்புறம் பேர் வைக்கலாம். இல்ல சமீபத்துல விஜய் சார் படத்துடைய பேரு இங்கிலீஷ்ல தான் வச்சிருக்காங்க. சரிங்க, என்ன பண்ணலாம்? தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்ல படம் பேர் வைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் வாய்ப்பு கொடுக்கல. நீங்க விஜய் இப்ப கட்சி ஆரம்பிக்க போறாரு. நீங்க விஜய் கூட நடிச்சிருக்கீங்க. அந்த கட்சியில ஏதாவது பொறுப்பு கொடுத்தா ஒரு மகளிர் அணி ஏங்க நான் சினிமால இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். சினிமாவை பத்தி விஜய்க்கு ஆதரவு எப்பவுமே இருக்குங்க. அந்த மனசளவுல அந்த ஒரு அன்பும் ஆதரவும் கண்டிப்பா என்ன நடிச்சிட்டாங்க ஒரு வாட்டி. டைரக்டர் சார், இவங்கெல்லாம் பாஞ்ச அளவுக்கு டைகர் உங்ககிட்ட பேர் வச்சுருக்க நீங்க பாஞ்ச மாதிரி தெரியலையே. அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்க விலகி நின்னீங்களோ? ஏன்னா போலீஸ்காரராக வராரு. நீங்க எல்லாம் அதாவது இந்த வில்லன் கோஷ்டி எல்லாம் பாஞ்ச அளவுக்கு டைகர் உங்க பாயில பாயிலையா? அடுத்த படத்துல வேற லெவல்ல பாயில